யூடியூப் அல்காரிதம் மேலே தப்பு இல்லை, யூடியூபர்ஸ் மேலே தான் தப்பு. அல்காரிதம் பற்றி யூடியூப்பில் நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் யூடியூப்பை கரெக்டாக புரிஞ்சுக்காம வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அல்காரிதம் மேலே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் இன்றைக்கும் புது புது கிரியேட்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் வைரல் ஆகிறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஹியூமனுடைய இயல்பே என்னென்னா, கதவு இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கதவை இவங்க தான் போய் இடிச்சிருப்பாங்க. அதாவது இவங்க மேலே அவங்க ப்ராப்ளம் சுமத்த விரும்ப மாட்டாங்க. இல்லை கடவுள் தான் காரணம், இல்லை என்னுடைய அப்பா அம்மா தான் காரணம், எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் மேலே பழியை போட்டுருவாங்க. அது மாதிரி தான் யூடியூபர்ஸ் மோஸ்ட்லி காமனாக 90% அல்காரிதம் மேலே பழியை போட்டுருவாங்க. அவங்களுக்கு யூடியூப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, யூடியூபுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்னன்றது தெரியல. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நான் ஒரு முக்கியமான கான்செப்ட், இது வரைக்கும் யூடியூபர்ஸ், அதாவது யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க யாருமே சொல்லாத ஒரு கான்செப்டை நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜவித்யாலயா சேனல் யாருக்கான சேனல் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் மூலிமா உங்களுடைய பிராண்டை உலகம் முழுக்க கொண்டு போகணுன்னு வச்சிங்கன்னா இது ஒரு ரைட் சேனல். நாங்கள் பலரை மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் சிலருடைய இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களுடைய வெப்சைட் போனீங்கன்னா rajavidya.com போனீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் யூடியூப் ரிலேட்டடாக, அதாவது இவ்வளவு இருக்கா, யூடியூப் மூலிமா இவ்வளவு பொருளாதாரத்தை நம்ம பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. யூடியூப் கோச்சிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் அல்காரிதத்தை உங்களை மாதிரி திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். நான் அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன், ஒரு அப்சஷனோடு இருப்பேன். மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவேன், போகிற இடத்துக்கெல்லாம் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதையும் என்னவோ பேங்க்கில் பணம் சேர்க்குற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா எல்லாமே மாறிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஷன் டைம். செஷன் டைம்னா என்னன்றதை தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நபர் இருக்கார், ஒரு மேல், அவருக்கு 1 hour டைம் கிடைக்குது. பாக்கி இருக்கிற டைம் ஃபுல்லாக கம்பெனியில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த 1 hour டைமில் 20 நிமிஷம் வீடியோ ஒன்று பார்க்குறாரு, 10 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறாரு, 5 நிமிஷம் வீடியோ ஒன்று பார்க்குறாரு, உங்கள் சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறாரு, மற்ற சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறாரு. இது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஒரு 40 minutes யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த 40 minutesன்றது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் யூஸருடைய செஷன் டைம். அப்போது 40 minutes அவர் பார்த்தான்னா அவர்கிட்ட நிறைய ஆட் போட முடியும், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் யூடியூப் பண்ண முடியும். 40 நிமிஷம் யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை நீங்கள் 30 நிமிஷம் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூபுக்கு வேல்யூபிள் ஆயிடுவீங்க. உங்களுடைய வீடியோஸை யூடியூப் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மெட்ரிக் பற்றி யாருமே சொன்னதில்லை. நம்மளுடைய சேனலில் தான் முதலாக போட்டோம், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டோம். இதை பற்றி நீங்கள் வேறு எங்கேயாவது படிச்சிங்களா, இல்லை நீங்கள் இந்த செஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ட்ரிக் பண்ணுறீங்க, உங்களுடைய சேனல் நேம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த செஷன் டைமை நம்ம எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நான் அதில் கொஞ்சம் சொல்கிறேங்க. முதல் விஷயம் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்களா, அந்த வீடியோடைய எண்டில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோடைய பார்ட் 2, இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, இந்த வீடியோடைய கண்டினியூஷன் இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அதாவது அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்களே, அந்த வீடியோ ரைட் சைட் ரெக்கமெண்டேஷனில் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணும் போது நீங்கள் இன்னொரு வீடியோ லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதனால் நீங்கள் செஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொரு விதமாக நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்களே என்னுடைய சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லலாம். இப்போ என்னுடைய சேனலில் என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்லாம் இருக்குது, ராஜவித்யாலயா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 வீடியோ இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னுடைய கோச்சிங் பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னா, உங்கள் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீன்லேயே இப்போ எண்டில் ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லலாம். இல்லை யூடியூப்பில் கார்ட்ஸ் கொடுக்கலாம். அதாவது மேலே ஒரு கார்டு, ஐ கார்டு மாதிரி வரும். அது இப்போ எஃபெக்டிவாக இல்லை, உங்களுடைய சேனலுக்கு தேவைப்படலாம், நீங்கள் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடலாம். அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறதுன்றது ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போட்டு அதில் வந்து லாங் வீடியோஸை வந்து லிங்க் பண்ணி வைக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரே மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடணுங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ பேங்க் சம்மந்தமாக போடுறீங்க, ஒரு வீடியோ பொங்கல் கொண்டாட்டம் போடுறீங்க, ஒரு வீடியோ வெயிட் லாஸ் பற்றி போடுறீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். நீங்கள் ஒரே மாதிரி கண்டென்ட் போட்டிங்கனாலும் அந்த வியூவர் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து எல்லா வீடியோவும் பார்ப்பார். இப்போ புதுசாக வந்து யூடியூப்பில் ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு, கொலாப்ன்ற ஒரு ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரும் வந்து இதில் நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்தேன். இது எப்படி பண்ணலான்னா, உங்களை மாதிரியே வீடியோஸ் போடுறாங்க இல்லையா. இப்போ நான் வந்து யூடியூப் டிப்ஸ் போடுறேன். நான் வந்து சிஜிடெக் அக்காவோட நான் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஜானரில் யார் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களோட நீங்கள் கொலாபரேஷன் பண்ணலாம் அவங்கள்ட்ட பேசி. ஸோ தட் உங்களுடைய செஷன் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி டசன் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ட்ரிக்ஸுன்றது இருக்குது. இதை நான் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், வீடியோ லென்த் ஆயிரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதை உடனடியாக தெரிஞ்சுக்கணும், நான் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய கோச்சிங் சேரலாம். என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு என்னால் ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வைக்க முடியும். இதுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதுங்க, டெய்லி வீடியோஸ் போட தேவையில்லை. இங்கே யூடியூப் டிப்ஸ் சொல்கிறாங்கல்ல, அதுலேருந்து நான் 100% வேறுபடுவேன். அதாவது 99% கூட இல்லை, 100%. நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் போட தேவையில்லை. அதாவது வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும், டெய்லி வீடியோஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ராஜவித்யாலயா வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சேனல், உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சேனல் வந்து எப்படி தங்களுடைய காம்படிட்டரை பீட் பண்ணாங்க, எப்படி அந்த ஒரு பர்டிகுலர் ஜானரில் நம்பர் 1 சேனலாக மாறினாங்க அப்படின்றதையும் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.